நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் வந்து 2025ஆம் ஆண்டு சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சிறிய கார் தான். வந்த கார்கள்லையும் விலை குறைந்த கார் தான். இந்த கார் பற்றி நாங்கள் முழுமையாக இதில் பார்ப்போம் இந்த வீடியோவில். இது வந்து சைனாவோட லிமினி. இதில் வந்து பல கலர்கள்லையும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு கலரையும் பார்ப்போம். இது வந்து இப்போ தச்சமே அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இது வந்து இப்போ தான் புதுசாக அறிமுகமாக இருக்குது இந்த கார் வந்து. இது கூடுதலாக எங்களுக்கு தெரியும், கூடுதலாக ஜப்பான் அல்டோன்ற ஷேப்பில் இருக்குது. அதை விட நல்ல கலரும் நல்ல அழகான தோட்டங்களில் வருது. இது வந்து லொக் வந்து இப்படி தான் வருது. கூட எல்லா கார்களுக்கும் இப்படி தான் வருது. பாருங்கள் உள்பக்கங்களை. இது நாங்கள் எவ்வளோ சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடுமன்றதை முழுமையாக நாங்கள் இதில் பார்ப்போம். உள்பக்கங்களை பாருங்கள். டேஷ்போர்ட். வந்த கார்களில் என்ன பண்ணாங்க, கூடுதலான கார்கள் போட்டிருப்பேன். வந்த கார்கள்லேயே விலை குறைந்த கார் தான் இந்த கார். அதை விட இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் தான். பாருங்கள் உள்பக்கங்கள் எல்லாம் அழகான தோட்டத்தில் இருக்குது. அதை விட இது ஒருக்கா சார்ஜ் போட்டால் 300 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் ஒருக்கா சார்ஜ் போட்டால் 301 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். 28 யூனிட் தான் இருக்குது பிடிக்கும். ஒரு யூனிட் 50 ரூபா அப்படி பார்த்தோன்னா 500 1000 1500 ரூபாயோட 300 கிலோமீட்டர் ஓடலாம். அதை விட மோட்டர்களுக்கு 5 வருஷம் புரண்டி கொடுக்கணும். காருக்கும் மோட்டர்களுக்கும் 5 வருஷம் புரண்டி கொடுக்கணும். பக்கங்களையும் பார்ப்போம். பின்னுக்கு நோமலாக ஒரு பேக் வைக்கிற மாதிரி இருக்குது. நோமலாக ஒரு சின்ன கார் அதுக்கேற்றபடி இருக்குது. கூடுதலாக அல்டோ கார்கள், வெகனர் கார்கள் இந்த ஷேப்லாம் இருக்குது. அழகான தோட்டங்களில் இருக்குது. கண்ணு குளிர்ச்சியான கலர்களில் இருக்குது. பாருங்க நல்ல கப், வீல் கப் போட்டிருக்கீங்கன்னா. மேல் பக்கங்கள் இதெல்லாம் அழகான தோட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு சைனீஸ் கார் தான். இது வந்து லுமினி. இது வந்து சைனீஸ் கம்பெனி, வந்து டீபல் கம்பெனி. பாருங்க. அதே இந்த கார் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க. நான் இந்த டீட்டெயில்ஸை இதில் காரேன். முழுமையாக காரை பற்றியும் பார்ப்போம். இந்த கார் வந்து இவன் சொல்கிற விலை வெறும் 65 லட்சம் ரூபா தான். உங்களுக்கு தெரியும், இப்போ வேறு கார்களோட விலையோட ஒப்படைக்குள்ள இந்த கார் வந்து நார்மலாக குறைஞ்ச விலையில் இருக்குது. 65 லட்சம். அதை விட இந்த காரை வந்து கூடுதலாக விற்பனைக்கு புக் பண்ணி கொண்டு இருக்குன்னா இப்போ அறிமுகமாக இருக்குது. என்னத்துக்காக வேண்டாம், இது வந்து 1 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயோட பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். 28 யூனிட் 50 ரூபா அப்படி நாங்கள் பார்த்தா ஒரு 1500 ரூபாயோட 300 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 1500 ரூபாய்க்கு தான் முடியும் எங்களுக்கு இது ஃபுல்லாக சார்ஜ் போட. 300 கிலோமீட்டர் ஓடலாம். அது ஒருக்கா சார்ஜ் போட்டால் 300 கிலோமீட்டர் ஓடும். அதை விட ஒருக்கா சார்ஜ் போட்டால் 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் போடலாம். இனி வந்து இலங்கை பூராவும் ஃபுல்லாக இந்த சார்ஜிங் பாயிண்ட்டுகள் வருமானு சொல்லியிருக்கிறேன். சகல பெட்ரோல் செட்டுகளுக்கும் இனி சார்ஜிங் பாயிண்ட்டுகள் வந்துடும். இதுக்கு இவ சொல்கிற விலை 65 லட்சம் ரூபா. இன்னும் இதே கம்பெனி கார்கள் இருக்குது, அதை பற்றியும் பார்ப்போம். அதை விட இதுவும் ஒரு மாடல் கார் பாருங்க. பின்னுக்கு ஓப்பன் பண்ணி இருக்குது. இதுவும் ஒரு சைனீஸ் கார் தான். இது வந்து கூடுதலாக பெசல் கார் மாதிரி சரியான அகலம் கூடின கார், பெரிய கார். இது வந்து 640 கிலோமீட்டர் ஒருக்கா சார்ஜ் போட்டால் ஓடக்கூடியது. பாருங்க இந்த வீல் கப்புகள், ரிம்முகளை. இந்த உள்பக்கங்களை பாருங்க. ஒரு எல்லா கார்கள்லையும் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதெல்லாம் எல்லாம் சகலதும் அடங்கி இருக்குது. முந்தைய மாதிரி டேஷ்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த ஒன்றுலாம் சகல ப்ரோக்ராமும் இருக்குது. மற்ற உள்பக்கங்கள் எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நான் இந்த காரோட டீட்டெயில்ஸ் இருக்கா பார்ப்போம். அதை விட இது இப்போ பின்னுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். பின்னுக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்குது. பின்னுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்குன்னா அதை விட இதை க்ளோஸ் பண்ணலாம். மற்ற பின் பிக்கப் பாருங்கள், ஒரு பிக்கப் இந்த ஷேப்பில் வந்துடுது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்குது. இல்லை இதை வந்து காராகவும் பாவிக்கலாம். நார்மலாக பிக்கப் இந்த இதுக்கும் பாவிக்கக்கூடாது. ஹைலைக்ஸ் மாதிரி
கூடுதல் நல்ல ஒரு தொழில்நுட்பத்தில் வந்துடுது. டீபல் கம்பெனி. இது ஏற்கனவே பார்த்த காரின் கம்பெனி தான். மேல் பக்கத்தை பாருங்க. இதுக்கு பேட்டரி வாரண்டி காருக்கெல்லாம் 8 வருஷ வாரண்டி இருக்குது. மோட்டருக்கு பேட்டரிக்கெல்லாம் 8 வருஷ வாரண்டி இருக்குது. அதை விட இந்த கார் வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் வந்து 640 கிலோமீட்டர் ஓடலாம். 89 யூனிட் பிடிக்கும். 640 கிலோமீட்டர் ஓடிக்கொள்ளலாம். இந்த காருக்கு இவ சொல்கிற விலை வந்து 3,30,00,000 ரூபா. அடுத்த இன்னும் கூட கார் இருக்குது. இப்போ முதல்ல பார்ப்போம். இது ஒரு பாக்ஸ் மாடல் கார். இது வந்து சைனா காருங்க. அழகான தோட்டத்தில் இருக்குது. இது இந்த விலைகளை பற்றியும் நாங்கள் இதை பற்றியும் நாங்கள் முழுமையாக இதற்கு உள்ளே பார்ப்போம். இதெல்லாம் விலை குறைந்த விலைக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. காருங்க உள்பக்கங்களை எல்லாம் எவ்வளோத்துக்கு அழகான இதில் இருக்குது. டிஸ்பிளே இருக்குது. பாருங்க உள்ளுக்கு எவ்வளோத்துக்கு அழகான ஸ்டரிங்கள் இதெல்லாம் நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது. அதை விட முன் டேஷ்போர்ட் அமைப்புகளையும் பாருங்கள். நான் எல்லா காரையும் எல்லா விலைகளையும் நான் சொல்கிறேன். ஒரு 50க்கு மேலே கார்கள் நிற்கு. உள்பக்கங்கள் எல்லாம் அழகான தோட்டத்தில் இருக்குது. எல்லாம் லெதர் சீட்டுகள், கண்ணு குளிர்ச்சியான சீட்டுகள் தான் இருக்குது. ஒரு டிஸ்பிளே தான் பெறும். இதெல்லாம் எல்லாம் மெமரியும் அடங்கி இருக்கு. இது சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடும் எவ்வளோ சார்ஜ்ன்றதை நான் முழுமையாக இந்த கேட்டு அறிஞ்சு கொள்ளுவோம். அதோட முன்னுக்கும் பார்ப்போம். உள்பக்கங்களையும் பாருங்கள். இதான் பேட்டரி வருது. இது வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் 450 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். ஒருக்கா சார்ஜ் போட 1 மணித்தியாலம் பிடிக்கும். ஒருக்கா சார்ஜ் போட 50 யூனிட் பிடிக்கும். 2500 ரூபாயோட நாங்கள் 500 கிலோமீட்டர் போகக்கூடியதாக இருக்கும். சரியான இலவானது. ஒரு 2500 ரூபாயோட நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு போகக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த சிக்னல் இதழுக்கு வர பேட்டரி. இது வந்து மோட்டர். இதுக்குரிய பேட்டரி கீழே இருக்குது. இந்த பேட்டரி வந்து ஹெட்லைட்டுகள் இதழுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த உள்பக்கங்களை பார்த்துருப்பியா அழகான தோட்டத்தில் இருக்குது. பாருங்க, காரை பார்க்க எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஆக்களும் கூட இந்த காரை தான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்குள்ள எக்கச்சமான கார் இருக்குது. எல்லாம் எலக்ட்ரிக் கார் என்னும் போடுவோம். இது வந்து பாக்ஸி. இதுதான் கம்பெனி, சைனீஸ் கம்பெனி. இங்கே நிற்கிற கார்கள் எல்லாம் இதே கம்பெனி தான். டோன்பில் பாக்ஸி. அதை விட இப்போ வர கார்களுக்கு எல்லாம் லோக் இப்படி தான் வருது. கேண்டில். அதை பின்பக்கத்தை பாருங்கள். உள்பக்கத்தை உள்ளுக்கு நார்மலாக காருக்கு வர மாதிரி நல்ல இடைவெளி வருது. மற்ற உள்ளுக்கு நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது. பாருங்கள், சீட்டுகள் இதுகள் எல்லாம் அழகான தோட்டத்தில் இருக்குது. கண்ணு குளிர்ச்சியான கலரில் இருக்குது இந்த கார். பாருங்கள், இந்த கார்களுக்கு எல்லாம் நீங்கள் 80% லீசிங் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காருக்கு இவ சொல்கிற விலை 1 கோடி ரூபா. இந்த கார்கள் பற்றிய மேலதிக தகவலை நீங்கள் இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு அதை மெயில் பண்ணி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இதில் நம்பரை நான் போட்டிருக்கிறேன். இன்னும் மிச்ச கார்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அடுத்த இது வந்து இன்னும் ஒரு மாடல். அதே இதில் கலர்கள் வேறு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 2 கலரில் வந்திருக்கு. நீலமும் வெள்ளையும் டபுள் கலரில். இதுவும் 1 கோடி ரூபா கார் தான். இது வந்து அதே கலர் தான். நாங்கள் மற்ற காரை பற்றி பார்ப்போம். ஏன்னா இது ஏற்கனவே பார்த்தாச்சு. கலர் தான் வித்தியாசம். அதை விட இன்னும் இங்கே கூடுதலான கார்கள் இருக்குது. பாருங்கள், இந்த கார் பற்றிய மேலதிக தகவலுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடித்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.